Shri Gurubhyo Namaha. Welcome to Bharatanatyam Learning Series. பரதநாட்டியமில் பிகினர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம், டான்ஸுக்கு லைஃப் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எஸ், அபிநயம். இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அபிநயம்னா எக்ஸ்பிரஷன்ஸ் த்ரூ ஐஸ், ஐப்ரோஸ், லெப்ஸ் அண்ட் ஹோல் ஃபேஸ். அதுதான் டான்சர்ஸ்க்கு சோல். அது இல்லாத ஒரு பரதநாட்டியம் எல்லாம் without a fire. In Bharatanatyam, there is a beautiful sloka for Abhinayam. Eto hasta tato drishti, eto drishti tato mana, eto mana tato bhava, eto bhava tato rasa. அப்படின்னா எங்கெல்லாம் உங்க கை போகுதோ, எங்க முத்திரை போகுதோ அங்க உங்களோட ஐ கான்டாக்ட் போகணும். எங்கெல்லாம் ஐ கான்டாக்ட் போகுதோ அங்க உங்க மனசும் போகணும். எங்கெல்லாம் மனசு போகுதோ அங்க பாவம் இருக்கும். எங்கெல்லாம் பாவம் இருக்கோ அங்க நவரசமும் வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க அபிநயம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான டூலா இருக்கும். How to practice Abhinayam. அபிநயம் பிராக்டிஸ் பண்றப்போ மிரர் பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட முத்ரா, ஹேண்ட்ஸ் போற பொசிஷன்ல உங்களோட ஐ கான்டாக்டும் போகணும். தென் சாங்கோட மீனிங் புரிஞ்சு நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்க லைஃபோட அந்த எக்ஸ்பிரஷன் ரிலேட் பண்ணி அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணுன்ற ஃப்ளோ வரும். ஒரு சாங் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, ஆனால் எக்ஸ்பிரஷன்ல லேக் ஆறீங்களா, லோவர் பார்ட் பண்ணாம அப்பர் பாடியை மட்டும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஹேண்ட் முத்ராஸோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் டெவலப் ஆகும். அதே டைம் நீங்க அதை வீடியோஸா எடுத்து நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியா இருந்தா உங்களோட எக்ஸ்பிரஷனோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அபிநயம்னா ஆக்டிங் இல்லை, இட்ஸ் அபவுட் ஃபீலிங். When you really feel devotion, anger, joy or a love, your face automatically reflects. That's Bharatanatyam magic. So next time you dance, don't just move your body, move your heart too. Because yato hasta tato drishti means not just eyes follow your hands, your emotion should follow your art. We'll see you on next week. Do follow us for more information in Bharatanatyam. If you have any doubts, comment below. We'll see you on next week. Namaskar.